இன்னைக்கு நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாடாளுமன்றத்தில் 2 கால்களும் இல்லாத ஒரு எம்பி பேசினது தான் டாக் ஆஃப் த டவுன். என்ன நடந்ததுன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஜனநாயகம் ஜனநாயகம்னு உருட்டிட்டு இருந்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். இந்த எம்பி பார்த்துருக்காரு. இந்த எம்பிக்கு 2 கால்களும் இல்லை, 2மே செயற்கை கால்கள். பார்த்துக்குங்க, ஒரு செயற்கை கால்னால் நடக்கிறது கஷ்டம், 2 கால் மேலேனா எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. 2 செயற்கை காலை எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கெல்லாம் ஜனநாயகம் ஜனநாயகங்கிறானுங்க. என் 2 கால்களும் போகிறதுக்கு காரணமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். இவங்க தான் என் 2 காலையும் வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா எம்பி அவர் சொல்கிறார். கேரளாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நடத்தியிருக்கிறாங்கிறத பாருங்கள். ஆனால் கேட்டால் பாவப்பட்டவனுங்க மாதிரியே பேசுவானுங்க. ஏதோ அடித்தட்டு மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கும் பாட்டாளிகளுக்கும் உழைக்கிற மாதிரியே உருட்டுவானுங்க. அதனால் தயவுசெய்து மக்களே, இந்த வெற்றிமாறன் மாதிரியான இன்னும் ஒரு சில தற்கொலை இயக்குநர்கள்லாம் இருக்கிறானுங்க, இவனுங்களெல்லாம் நம்பி கம்யூனிசம் ஒரு நல்ல சித்தாந்தம்னு நம்பி போகாதீங்க. இளைஞர்களே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா கம்யூனிசம் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் பேரழிவுகள் மட்டும்தான் அங்கே மிச்சமாக இருந்துச்சு. ரஷ்யாவுக்கு போச்சு, 1 கோடி பேர் பட்டினி சாவால் செத்தான். சைனாவுக்கு போச்சு, அங்கேயும் 1 கோடி பேர் பட்டினி சாவுக்கு செத்தான். பட்டினி சாவுன்ன உடனே இந்த சைனாவில் அப்போ மாவோ சர்வாதிகாரியாக இருந்தார். என்ன தெரியுமா பண்ணார்? இந்த பட்டினி இந்த பஞ்சத்துக்கு, உணவு பஞ்சத்துக்கு காரணமே வந்து சிட்டுக்குருவிகள் தான். அதனால் சிட்டுக்குருவி எல்லாத்தையும் அழிங்கன்னு உத்தரவு போட்டார். இவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. உடனே அங்கே இருக்கிற இராணுவம் ஒட்டுமொத்த சிட்டுக்குருவிகளும் சுட்டு கொண்டுருச்சு. சிட்டுக்குருவி சொன்ன செத்தா என்ன ஆகும்? சிட்டுக்குருவிகளோட உணவு என்ன? வெட்டுக்கிளி, புழு, பூச்சி, இந்த மாதிரியான உணவுகளை தானே சிட்டுக்குருவிகள் சாப்பிடும். சிட்டுக்குருவிகளை கொண்ட உடனே வெட்டுக்கிளிகளோட இது அதிகமாகிடுச்சு, பூச்சினங்களோட பெருக்கம் அதிகமாகிட்ட உடனே இருக்கிற இன்னும் மிச்சம் இருக்கிற எல்லா தானியத்தையும் பயிர்களையும் வந்து நாசம் பண்ணுச்சு. இன்னும் ஏகப்பட்ட பேர் சேர்த்து கிட்டத்தட்ட அட் த எண்ட் ஆஃப் த டே 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருந்தாங்க. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, மக்கள் மனிதக்கறி சாப்பிட்டாங்க. அவங்க வச்சுருந்த குதிரைகளை அடித்து சாப்பிட்டாங்க, மனிதக்கறி சாப்பிட்டாங்க. ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் மக்களே அந்த அளவுக்கு பட்டினி சாவு கொடூரமாக இருந்தது. தயவு செய்து சொல்கிறேன், ஈவன் அங்கே மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பல நாடுகளில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் அதிக சர்வாதிகாரிகளை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சித்தாந்தம் என்றால் அது கம்யூனிச சித்தாந்தம். ஹிட்லரே ஒரு முன்னாள் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு நமக்கு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற நார்த் கொரிய அதிபர் கிம் ஜாங் உன், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கம்யூனிசம் இஸ் எ டிசாஸ்டர். அது எங்கெல்லாம் போதோ அழிவு மட்டும்தான் மிச்சம். இப்போ தயவுசெய்து இந்த சினிமாக்காரங்க பேச்சு கேட்டு ஏமாறாதீங்க. கம்யூனிஸ்ட்னு ஒருத்தன் வந்தானா தயவுசெய்து ஒன்று வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, அப்படியே வெளியில் அடித்து தொடுத்திடுங்க. இந்த தேசத்திற்கு, இந்த நாட்டிற்கு கம்யூனிசம் ஒரு தேவையில்லாத ஆணி.